ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதாஸ் விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சிறகடிக்க ஆசையில் பார்த்திங்கன்னா, இப்போ முத்து மீனா சொல்கிறது எதுவுமே கேட்கவே இல்லை. அதாவது அவரோட ஃப்ரெண்டுக்கு அவர் பணம் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவர் நிற்கிறாரு. இந்த பக்கம் மீனா போயிட்டு செல்வத்தை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணாங்க. அட்வைஸ்னால் சொன்னாங்க, நீங்கள் என்னை தங்கச்சின்னு கூப்பிட்றீங்க, நானும் உங்களை அண்ணனாக தான் நினைக்கிறேன். நம்மலாம் கஷ்டப்படுற ஃபேமிலியில் இருக்கிறவங்க. அன்னன்னைக்கு நம்ம சம்பாதிக்கிறதே ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம அடுத்தவங்கள பார்த்து பெரிய லெவல்லலாம் நம்ம ஃபங்க்ஷன்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இவங்க அட்வைஸ் மலையெல்லாம் பொழிஞ்சாங்க. செல்வமும் சரின்னு அதை காதில் வாங்கிக்கிட்டு பணம் வாங்க வேணாம், முத்துக்கிட்ட மீனா பேசுனதெல்லாம் சொல்ல வேணான்னு சொல்லிவிட்டு அவர் அமைதியாக நின்றுட்டு இருக்காரு. ஆனால் நம்ம முத்து அங்கேருந்து வராரு. வந்தவுடனே 1,00,000 பணத்தை கொடுக்குறாரு. கொடுத்தாக்கா அவர் வேணாங்கிறாரு. செல்வம் எனக்கு வேணாம் அப்படின்னு. என்ன நடந்துச்சுன்னு போட்டு செல்வத்தை போட்டு இது பண்ணுறாரு. சொல்லு, ஏன் வேணாங்கிற, நாளைக்கு ஃபங்க்ஷனை வச்சுட்டு இன்றைக்கி ஏன் வேணாங்கிற அப்படி இப்படின்ட்டு. ஆனால் அவர் கடைசி வரைக்கும் சொல்லலை செல்வம். மீனா பேசுனதெல்லாம் அவங்க நிற்கிறாங்கல்ல ஒரு 4-5 பேர், அவங்கள்ட்டையும் சொல்லிட்டாரு. மீனா பேசுனதை சொல்லாதீங்க, சொன்னாக்கா முத்துவுக்கும் மீனாவுக்கும் சண்டை வரும், என்னால் அவங்களுக்குள்ளே சண்டை வரக்கூடாதுன்னு சொல்லி இருக்கார். ஆனால் ஒரு கட்டத்தில் சொல்லிட்டார் மீனா அட்வைஸ் பண்ணதை. உடனே நானாக்கா முத்து சொல்கிறாரு, அவள் யார் நமக்குள்ளே வரத்துக்கு, அவள் நேத்தி வந்தவ, நம்ம 2 பேரும் எவ்வளோ நாளாக பழகிக்கிட்டு இருக்கோம், நான் சொல்கிறத தான் நீ கேட்கணும், நீ கண்டிப்பாக நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு தேவையானதெல்லாம் பண்ணு, இல்லை நீ அவள் சொல்கிறத கேட்டு பணம் வேணான்னு சொன்னீங்கன்னா இன்னையோட நம்ம முடிச்சிக்கலாம், இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் தேவை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. செல்வம் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டார். முத்து இந்த அளவுக்கு சொல்லும் பொழுது என்ன பண்ண முடியும்? அவர் சொல்கிறாரு, என் அண்ணன் தம்பிங்க எங்கள் வீட்டில் உள்ளவங்களோட ஒரு படி மேலே தான் நான் வச்சு பார்க்குறேன். சின்ன வயசுலேருந்து உங்ககிட்ட நான் எந்த விஷயத்தையும் மறைச்சது கிடையாது. நீ மீனா சொன்னதுக்காக இந்த பணத்தை வாங்க மாட்டேன்னு சொன்னீன்னா நீ என்ன அசிங்கப்படுத்துகிற மாதிரி அப்படின்னு சொன்னோன்னே செல்வம் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டார். இவர் நேராக வீட்டுக்கு போயிட்டு மீனாவை போய் திட்டுறாரு. நீ ரொம்ப ஓவராக தான் பண்ணிக்கிட்டு இருக்க, எங்கள் 2 ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே வரத்துக்கு நீ யார் அப்படிங்கிற மாதிரி சண்டை போடுறாரு. அதுக்கு மீனா சொல்கிறாங்க, அப்போ பணத்தை எடுத்து கொடுத்துட்டீங்களா அப்படின்னு. ஆமாம், பணத்தை எடுத்து கொடுத்துட்டு வந்துட்டேன். நானும் தானே அதை கஷ்டப்பட்டு அந்த பணத்தை இது பண்ணேன், நீங்கள் எப்படி பணத்தை கொடுத்தீங்க அப்படின்னா, உன்னோட 50,000 சேர்த்து தான் நான் கொடுத்துருக்கேன், அந்த 50,000 நான் சீக்கிரமே உனக்கு நான் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. மீனா அப்போ நான் சொல்கிறது எதுவுமே நீங்கள் கேட்க போகிறது இல்லையா அப்படின்னோடனே, நீ சொல்கிறது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருக்கேன், நீ தேவையில்லாமல் எல்லா சவாலையும் விட்டு எல்லாத்துக்கும் கஷ்டப்பட்டு சம்பாரித்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன், ஆனால் இந்த விஷயத்தில் நீ தலையிடாத, இது என் நண்பனுக்கும் எனக்கும் உள்ள பிரச்சனை, அவனுக்கு அப்பா அம்மா பாவம் 60ஆம் கல்யாணங்கிறது வாழ்க்கையில் ஒரு வாட்டி தான் வரும், அதை செய்யணும்னு அவன் ஆசைப்பட்றான், அதை நான் தடுக்கிறதுக்கு நீ ஆள் கிடையாது, நான் பார்த்துக்கிறேன், அந்த விஷயத்தில் நீ தலையிடக்கூடாதுன்ட்டார். இதோட மீனா டென்ஷனாக போயிட்டாங்க, கீழே போயிட்டாங்க. இவர் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறாரு நம்ம முத்து. அப்போ அவங்க அப்பா கேட்குறாரு, நீ மட்டும் தனியாக கிளம்புற, மீனாவையும் கூப்பிட்டு போ அப்படின்னோடனே, இல்லை அவளுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படி. மீனா தான் கோவமாக இருக்காங்களே, அவளுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படி இப்படிங்க. பார்த்தா திடீர்னு மீனா கிளம்பி வராங்க. நீ கிளம்பிக்கிட்டு இருக்கியாம்மா அப்படின்னா, ஆமாம் மாமா கிளம்பிகிட்டு இருந்தேன். அவங்க வீட்டுக்கு அவங்க மாமாவுக்கு எதுக்கு மாமனாருக்கு எதுக்கு மீனா முத்துக்கிட்ட நல்லா பேசுகிற மாதிரி ஆக்டிங் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வெளியில் இப்போ நானும் புரிஞ்சுக்கிட்டியே அப்படிங்கிறாரு முத்து. நான் ஒன்றும் புரிஞ்சிக்கல, நான் என்ன தப்பு பண்ணேன் புரிஞ்சுக்கிறதுக்கு, உங்கள் வீட்டில் உங்கள் மானத்தை வாங்கக்கூடாது தான் நான் உங்கள் கூட வரேன், வீட்டில் உள்ளவங்க தப்பாக நினைப்பாங்க, 2 பேருக்கும் ஏதோ சண்டை போல் இருக்குது, அதான் அவன் மட்டும் தனியாக போகிறான் ஃபங்க்ஷனுக்குன்னு பேசுவாங்க, அங்கே ஃபங்க்ஷன் நடக்கிற வீட்லேயும் என்ன நினைப்பாங்க, பொண்டாட்டியை கூப்பிடாமல் வந்திருக்கான்னு சொல்லிவிட்டு அவங்களும் தப்பாக நினைப்பாங்க, அதுக்காக வேண்டி தான் நான் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க 2 பேரும் போகிறாங்க. அங்கே ஃபங்க்ஷனுக்கு போனாக்கா அவங்க செல்வத்தோட பொண்டாட்டி எங்கேருந்து ஒடியாந்து வாங்கண்ணே அப்படின்னு சொல்லி முத்துக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தா, நீங்கள் கொடுத்த பணத்தால் தானே நாங்கள் இன்றைக்கி ஃபங்க்ஷனே பண்ணுறோங்கிற மாதிரி அவங்க பெருமையாக பேசுகிறாங்க. அவர் எங்கே செல்வம் எங்கேன்னு கேட்குறாரு முத்து. அது ஏன்னா கேட்குற, அந்த பக்கம் போய் பாருண்ணே அப்படின்னோடனே, அந்த பந்தல் அங்கே சாப்பாடெலாம் நடந்துக்கிட்டு இருக்குது பந்தி, அதுக்கு பக்கத்தில் பேக் சைடில் நம்ம செல்வம் என்ன பண்ணுறாரு, பெரிய அண்டா தண்ணி பிடிச்சி வைக்கிற அண்டா இருக்கும்ல குவலை, அந்த குவலை ஃபுல்லாக சாராயத்தை ஊற்றி கலந்து வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் டம்ளரில் ஊற்றி எல்லாருக்கும் குடிக்கிறதுக்கு கொடுக்குறாரு. செம்ம போதையில் இருக்கார். இவருக்கு முத்துக்கு பார்த்த உடனே செம்ம கடுப்பாயிடுது. நம்ம அது என்ன அதில் குடிச்சிட்டு ஒருத்தர் சொல்கிறாரு, நீ கொடுத்த காசெல்லாம் சாராயத்துக்கே பத்தாது போல் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அவரும் குடிச்சிட்டு தான் இருக்கார். முத்து இதை பார்க்குறாரு. மீனா பார்க்குறாங்க. பார்த்துட்டு மீனாவுக்கு ஒன்றும் சொல்ல முடியல, முத்துக்கு அதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல முடியல. சரி சொல்லிவிட்டு ஃபங்க்ஷன்னா அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாரு.
அதுக்கடுத்து செல்வம் அங்கேருந்து வந்து வா வா குடி குடி குடின்னு கூப்பிட்றாரு. இல்லை மீனாவும் வந்திருக்கா, நான் அப்புறமே வரேன், இன்னொரு நாள் நான் உனக்கு பார்ட்டி கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு செல்வம். அதுக்கப்புறம் மறுபடியும் என்னென்னா போய் சாப்பிட்றதுக்கு அவங்க ஒய்ஃபு கூப்பிட்டு போகிறாங்க. போய் சாப்பிட்றதுக்கு இலை போட்டாச்சு, சாப்பாடு வைக்க போகிறாங்க. அதுக்குள்ளே என்னானாக்கா அங்கே மாமா மச்சாங்குள்ளே சண்டை வந்துடுச்சு. என்ன சாப்பாடு வந்து சப்புன்னு இருக்குது, கறி வந்துட்டு நல்ல கறி கிடையாது, அப்படி இப்படின்னு கல்யாணம் ஒரு ஃபங்க்ஷனில் சண்டை வரும்ல, கறி நல்லா இல்லை, காரம் இல்லை, உப்பு இல்லைன்னு சண்டை நடக்குது. சண்டை நடந்தோன்னே அங்கேருந்து வந்துட்டு செல்வம் அங்கேருந்து வராரு. என்ன சண்டைன்னு போதையில் நடக்க முடியாமல் வராரு. வந்தோடனே இந்த மாதிரி வந்துட்டு உன் தகுதிக்கு தகுந்த மாதிரி செய்ய வேண்டியதானடா, இந்த சாப்பாடே சரி கிடையாது, இதை மாதிரி செஞ்சு வச்சுருக்கே, சாப்பிடவே முடியலன்னு சொல்லி சண்டை போடுறாங்க. அவர் என்ன பண்ணார், மொத்த காசையும் சாராயத்துக்கு செலவு பண்ணிவிட்டு இந்த பக்கம் சாப்பாட்டில் நல்லா செய்யலை போல் இருக்குது. வந்தவங்களுக்குள்ளே சண்டை, அவங்க சொந்தக்காரவங்களுக்குள்ளே அடிச்சிக்கிறாங்க. செல்வத்தை வந்துட்டு செல்வம் வந்து ஒருத்தரை போய் திட்டுறாரு, அவர் வந்து இவர் சட்டையை பிடிக்கிறாரு, அவர் சட்டையை பிடிக்கிறார். அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். முத்து வந்துட்டு அவர் தான் முத்து வந்து எப்போயும் ஒரு பதஷ்டம், அவர் டக்குன்னு ஓடி போய் அடிச்சிருவார். அவருக்கு கிடுன்னு ஓடி போயிட்டு அவர் செல்வத்துக்காக வேண்டி இவர் போய் என்ன பண்ணுறாரு, அவங்க சொந்தக்காரங்களுக்குள்ளே ஒரு ஆளை பிடிச்சி அடிச்சு விட்றாரு, கன்னத்தில் அடிச்சிடுறாரு. கன்னத்தில் அடித்த உடனே முத்துவை சுற்றி இருந்த சொந்தக்காரவங்க மொத்தமும் கூடிக்கிட்டாங்க. முத்து நடு சென்டரில் நிற்கிறாரு. எல்லாரும் வந்துட்டு உன்னை கையை வெட்டுவேன், உன்னை காலை வெட்டுவேன், உன்னை கழுத்தை அறுத்துருவேன், அப்படி இப்படின்னு முத்துவை கையை பிடிச்சிக்கிட்டாங்க. அப்படியே வந்துட்டு தள்ளிக்கிட்டே வராங்க அடிக்கிறதுக்கு. மீனா போய் தடுக்கிறாங்க. மீனா போய் தடுத்தாக்கா மீனாவை பிடிச்சி தள்ளி விட்றாங்க. சுத்தமாக வந்துட்டு முத்துவால் ஒன்றுமே சமாளிக்க முடியல, அவ்வளோ கூட்டம். அப்படி சுத்தமாக முடியும், எல்லாம் வளைச்சிக்கிட்டாங்க. ஏன் மச்சான் மேலேயே கையை வச்சேன், ஏன் அண்ணன் மேலேயே கையை வச்சேன், ஏன் மாமா மேலேயே கையை வச்சேன்னு மொத்த பேரும் கூடிக்கிட்டாங்க. செல்வமே போதையில் நிற்கிறார். அவர் எங்கேருந்து போய் தடுக்கிறது? பொம்பளைங்கெல்லாம் யாரோ வந்து தடுக்கிறாங்க, யாரும் தடுக்க முடியல. முத்துவை பிடிச்சி என்ன பண்ணுறாங்க, இப்படி பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. முத்து போய் அப்படியே உழுவுறாரு கீழே. இதோட இருக்குன்னா மீனா எவ்வளோ அளவுக்கு சொன்னாங்க. கொடுக்கலாம், அவர் குடிகாராச்சே. அவர் ஒன்று கொடுத்தவரை என்ன பண்ணியிருக்கணும், செல்வத்தோட பொண்டாட்டி கையில் கொண்டே கொடுத்துட்டு பார்த்து செலவு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கணும். அதை விட்டு இவர் வந்துட்டு இங்கே கொடுத்தது தப்பு தானே செல்வத்துக்கிட்ட. செல்வம் ஒரு குடிகாரன்னு தெரியும். அவர் கையில் கொண்டே பணத்தை கொடுத்தாக்கா, அதுவும் 1 லட்சம் பணத்தை கொடுத்தாக்கா குடிக்கிறவங்க சும்மா இருப்பாங்களா? அவர் அது மாதிரி பண்ணிட்டாரு. இப்போ முத்துவை அடிக்காமல் விட மாட்டாங்க போல் இருக்குது. அவர் ஒத்தாள் என்ன சினிமா ஹீரோவா? அவர் ஒத்தாள் என்ன பண்ணுவார்? அவ்வளோ கூட்டம் நிற்கிது, சொந்தக்காரவங்க எல்லாம் ஒன்று கூடிக்கிட்டாங்க. இப்போ மீனாவுக்கு வந்து ஒன்றுமே சொல்ல முடியல. அதான் ஒரு வகையில்னாலும் மீனா பேச்சை கேட்டிருக்கணும்ல. கொடுத்தவரை என்ன பண்ணியிருக்கணும், 50,000நாலும் கொடுத்துருக்கணும். இல்லை ஒரு 20,000 கொடுத்து இதாண்டா என்னால் புரட்ட முடிஞ்சிச்சு, நீ இதை வச்சு பார்த்துக்கன்னு கொடுத்துருக்கணும். 1 லட்சத்தை பேங்க்கில் கடந்ததை எடுத்துக்கொண்டே கொடுத்துட்டு வந்துட்டார். நண்பன்டா அப்படிங்கிற மாதிரி. இப்போ முத்து வந்து எப்படி அதுலேருந்து தப்பிச்சு வர போகிறாருன்னு தெரில. யாரையோ கையை வச்சுட்டாரு. அவர் கையை வச்சிடுறாரு ஓடி போய்ட்டு. முத்து எல்லாரையும் அதுமாதிரி அடிக்கக்கூடாது. சொந்தக்காரங்களுக்குள்ளே இன்றைக்கி அடிச்சுக்குவாங்க, நாளைக்கு கூடிக்குவாங்க. அங்கே போயிட்டு இவர் போய் ஒன்றும் பண்ணக்கூடாது. இவர் பண்ணது தப்பு. இவர் அவ்வளோது பொண்டாட்டிக்கிட்ட சண்டை போட்டுட்டு தானே பணம் கொடுத்தாரு. அவர் இதில் செல்வம் அதை நினச்சி பார்த்துருக்கணும்ல. நமக்காக வேண்டி அவன் பொண்டாட்டிக்கிட்ட சண்டை போட்டுட்டு நமக்கு பணம் கொண்டாந்து கொடுத்தானே நம்ம ஃப்ரெண்டு, அந்த பணத்தை வச்சு நம்ம சிக்கனமாக செலவு பண்ணிவிட்டு பாக்கி அவன் கையில் கொண்டே கொடுத்துடணும் அந்த பணத்தை அப்படின்னு சொல்லி அவர் நினச்சாரா? ஊரில் உள்ளவங்க எல்லாருக்கும் அண்டாவில் கலக்கி வச்சுக்கிட்டு சாராயம் ஊற்றுறாரு செல்வம். இப்போ இதோட இருக்குது. இப்போ இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, மனோஜியோடைய ஷோரூமுக்கு வந்துட்டு ஒரு பவுன்சராக ஏதோ ஒன்று சொல்லுவாங்கள்ல, செக்யூரிட்டி மாதிரி, அவங்க ஒன்று போட்டிருக்காங்க. அவர் சாப்பிட்றாரு உட்காந்துக்கிட்டு, முட்டை சிக்கனு என்னென்னமோ அவ்வளோது சாப்பிட்றாரு. மனோஜ் தூரமாக நின்று வேடிக்கை பார்க்குறாரு. எப்படி சாப்பிட்றான் பார்த்தியா அவன், இவ்வளோதும் சாப்பிட்டாக்கா நானும் பலசாலி ஆகிடுவேன்ல அப்படின்னு சொல்லி ரோகிணிகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு ரோகிணி சொல்கிறாங்க, நீ இவ்வளோதையும் சாப்பிட்டுட்டு செக்யூரிட்டி ஆக போறியா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. இதோட இருக்குது. நீ வசமாக ஏமாற்றி பணம் எப்படி வாங்குறாங்க பார்த்தீங்களா ரோகிணியை தாண்டி நடிக்கிறாங்க அவங்க ஃப்ரெண்டு வித்யா. எப்படியோ வீட்டு அட்வான்ஸுக்கும் பணம் வாங்கிட்டாங்க, கிறிஸோட ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கும் பணம் வாங்கிட்டாங்க. எப்படி பாருங்கள், எவ்வளோ ஏமாத்துறாங்க பாருங்க. எப்படியா நாளைக்கு ஒரு காலத்தில் உண்மை தெரியும் பொழுது முகத்தில் எப்படி முழிக்க முடியும், அப்படி ஏமாற்றி பணம் வாங்குறாங்க. வித்யா வந்து பேசுகிறப்ப நான் கூட உண்மைதான்னு நினச்சேன். உண்மையிலே வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு உடம்பு தான் சரியில்லை போலன்னு. ரோகிணியை தாண்டி நடிக்கிறாங்க வித்யா.
2 பேரும் பிளான் பண்ணி மனோஜையே முட்டாளாக்கி ஏமாளியாக்கி பணத்தை வாங்கிட்டாங்க. இதோட இருக்குங்க சிறகடிக்க ஆசை கதை. ஆனால் முத்து வந்து பாருங்கள், அதான் வந்துட்டு என்றைக்கு இருந்தாலும் வந்துட்டு ஒரு ஒரு வகையில் பொண்டாட்டி பேச்சை கேட்கணும். அதை வந்து முத்து பண்ண மாட்டுறாரு. முத்து அவர் இஷ்டத்துக்கு பண்ணுறாரு எல்லாமே. கோபம் வந்தால் அவர் இஷ்டத்துக்கு யார் வேணாலும் அடிக்கிறாரு. போலீஸ் மேலே கையை வைக்கிறாரு, யாரையும் அடிக்கிறாரு. அவர் எல்லாம் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு வசமாக மாட்டிக்கிறாரு. இப்போ செல்வம் போதையில் இருக்கிறதுக்கு அதுக்கும் யார் வந்து காப்பாற்ற போகிறாங்க? அங்கே இருக்கிறாங்க எல்லாம் குடிச்சிட்டு நிற்கிறாங்களே தவிர முத்துவை அடிக்கிறதுக்கு கும்பலாக கூடினாங்க. யாரும் வந்து மறைக்கலை. பொம்பளைங்க யாரோ வந்து தடுக்கிறாங்க. யாரும் கிட்ட போக முடியல. சுற்றியும் அவ்வளோ கும்பல். இதோட இருக்குது. பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுங்கிறத. சிறகடிக்க ஆசையில் இன்றைக்கி தான் நடந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.